ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. நிறைய பேர் வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம 36 சைஸ் 3 லேயர் மேக்ஸி எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கஸ்டமர் ஒருத்தவங்க சாரியில் 3 லேயர் மேக்ஸி ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. சாரியோட பார்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம லைனிங் கொடுத்து தான் வந்துட்டு 3 லேயர் மேக்ஸி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 2.5 மீட்டர் லைனிங் கிளாத் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா சாரீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டன் மெட்டீரியல் கிடையாது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சுறுசுறுன்னு குத்தும். ஸோ அதனால லைனிங் கொடுத்து தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரீ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால. அண்ட் தென் எப்பயும் போல் கஸ்டமரோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பேட்டர்ன் ட்ராயிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸியோட ஃபுல் லென்த் வந்துட்டு 47 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அந்த 47 இன்ச்சை நம்ம ரெண்டாக வந்துட்டு பிரித்து எடுத்துக்கலாம். 14 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப்போட லென்த், 33 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டமோட லென்த், டோட்டலாக வந்துட்டு 47 இன்ச். இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸியோட லென்த்தை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பிரெஸ்டோட மெஷர்மெண்ட் 36 டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு 9 இன்ச். கூடவே ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ 9.5 இன்ச். எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு கூட ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 32 இன்ச். 32 டிவைடட் பை 4 பண்ணால் வந்துட்டு நமக்கு 8 இன்ச். அந்த 8 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிட்டா 8.5 இன்ச். இந்த 3 மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் நம்ம லேயர் மேக்ஸி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் டாப்போட லென்த், பாட்டமோட லென்த் தனித்தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எழுதி வச்சுருக்கேன். இந்த 2 மெஷர்மெண்ட்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு மேக்ஸியோட டோட்டல் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். அதே மாதிரி டாப்போட பேட்டர்ன் ட்ராயிங் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம லைனிங் கிளாத்லேயும் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி பாட்டமோட பேட்டர்ன் ட்ராயிங்குமே வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். 3 லேயர் மேக்ஸிக்கான அந்த 3 லேயர் பீசஸ் வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாட்டமோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33 இன்ச் இருக்குது. அந்த 33 இன்ச்சை நம்ம 3ஆக வந்துட்டு பிரிச்சுக்கணும். பாட்டம் லென்த்தை 3ஆக பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லேயர் பீஸ், செகண்ட் லேயர் பீஸ், தேர்ட் லேயர் பீஸ்னு. ஃபர்ஸ்ட் லேயர் பீஸோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச். கூடவே வந்துட்டு ஒரு 1 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் லேயர் பீஸோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச். கூட வந்துட்டு ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் பீஸோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச். கூட ஒரு 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்ம கீழே வேற ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இந்த 3 11 இன்ச் 11 இன்ச் 11 இன்ச் மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு பாட்டமோட லென்த் 33 இன்ச் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பாட்டமோட லென்த்தை 3ஆக வந்துட்டு டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயர் பீஸோட வித் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டாப்போட வித்து வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டாப் போர்ஷனை இந்த மாதிரி லேயர் பீஸ்க்கு மேலே போட்டு டாப்போட வித்து, அதாவது வேஸ்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 இன்ச்சுக்கு நம்ம கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு 20 இன்ச்சுக்கு தான் நம்ம விடணும்ன்ட்டு இல்லை. மினிமம் 20 இன்ச், மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் பீஸில் சைடில் எக்ஸ்ட்ராவாக 20 இன்ச்சுக்கு கிளாத் விட்டுருக்கோம். ஃபஸ்ட் லேயர் பீஸை விட செகண்ட் லேயர் பீஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக சைடில் ஒரு 10 இன்ச் விட்டுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் லேயர் பீஸை விட தேர்ட் லேயர் பீஸுக்கு எக்ஸ்ட்ராவாக சைடில் ஒரு 10 இன்ச் வந்துட்டு கிளாத் விட்டு இந்த மாதிரி 3 லேயராக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 2.5 மீட்டர் லைனிங் கிளாத் வாங்கியிருந்தோம். அதில் 80 சென்டிமீட்டர் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் டாப் போர்ஷன் கட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்தை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஷிங்க் ஆகாமல் இருக்கும். ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி 4ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க.
எப்பயுமே ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் இருக்க மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் வர மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. நம்ம ஸ்லீவ்க்கு லைனிங் கொடுக்கறதா இருந்தால் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஃபோல்டிங் வர மாதிரி மடிச்சு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டாப் போர்ஷனோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 14 இன்ச் தான் லென்த், எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 இன்ச் வந்துட்டு நம்ம விட்டுக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், கீழே பாட்டம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ 15 இன்ச் வந்துட்டு டாப் போர்ஷனோட லென்த் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு நெக்கோட வித் 2.5 இன்ச் அண்ட் தென் பக்கத்துலேயே வந்துட்டு ஷோல்டரோட வித் 3.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அண்ட் தென் பக்கத்தில் ஷோல்டரோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச், டோட்டலாக 6 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த 3.5 இன்ச் ஷோல்டரோட வித் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இன்ச் டேப் வச்சு ஹார்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம லைன் ட்ரா பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட் 9.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச் வந்துட்டு உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். ஹார்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு செஸ்டோட மெஷர்மெண்ட் 9.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிளாத் உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே அதே மாதிரி வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். உள்ளே வந்துட்டு நம்ம செஸ்டோட மெஷர்மெண்ட், வேஸ்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 2 மார்க்கிங் பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கார்னரில் ஹார்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக இன்ச் டேப் இந்த மாதிரி க்ராஸாக வச்சு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஹார்ம் ஹோல் கர்வ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு கர்வ் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். மேக்ஸி ட்ரெஸ்ஸுன்றதுனால பேக் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறக்கிலாம் வைக்க போகிறதில்ல. ஸோ ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் தனியாக, பேக் பீஸ் தனியாக, தனித்தனியாக வந்துட்டு லைனிங் கிளாத்தை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போது ஃபஸ்ட்டு பேக் நெக் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பேக் நெக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்காக வித் வந்துட்டு 4 இன்ச், லென்த் வந்துட்டு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் டாட் பிடிக்கிறதுக்காக வித் வந்துட்டு 4 இன்ச், லென்த் வந்துட்டு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ டாட் பிடிக்கிறதுக்கு 2 சைடும் மார்க் பண்ணியாச்சு. நம்ம எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலேயே மார்க்கரில் நல்லா டார்க்காக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா டார்க்காக ஹைலைட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கிளாத்தை கரெக்டாக நல்லா ஈவனாக வச்சு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ ஆப்போசிட் சைடில் அந்த மார்க்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும். அந்த மார்க்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேசாக தெரியுது. இப்போது அதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம மார்க்கரில் டார்க்காக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நெக்கோட வித் வந்துட்டு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நெக்கோட ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி நெக் வைக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
அதே மாதிரி ஃப்ரண்ட்ல டாட் பிடிக்கிறதுக்காக வித் வந்துட்டு ஒரு 4 இன்ச், லென்த் வந்துட்டு ஒரு 4 இன்ச், ரெண்டு சைடுமே வந்துட்டு மார்க் பண்ணி எடுக்கிறேன் டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. லேயர் மேக்ஸியோட டாப் போர்ஷன், ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ பாட்டம் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து இந்த மாதிரி 4ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கிறேன். 2.5 மீட்டர் லைனிங் கிளாத் வாங்கியிருந்தோம். அதில் 80 சென்டிமீட்டர் டாப் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை பாட்டம் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 33 இன்ச் இருக்குது. ஸோ நான் ஃபுல் லென்த்துக்கு அப்படியே எடுத்துக்கிறேன். கீழே வேற நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போது டாப் போர்ஷனோட லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப் போர்ஷனை இந்த மாதிரி பாட்டம் லைனிங் கிளாத்துக்கு மேலே போட்டு இந்த மாதிரி வித் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங் கிளாத்தை மேலே போட்டு வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே போட்டு மார்க் பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத்தை. கீழே ஒரு 1 இன்ச் வந்துட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வித் மார்க் பண்ணியிருக்கோம்ல, வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த மாதிரி க்ராஸாக வந்துட்டு எண்டு வரைக்கும் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நம்ம ஃபுல் வித்துக்கு எடுத்துக்கலாம். கீழே பாட்டத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு நம்ம பக்கம் இருக்க மாதிரி மடிச்சு போட்டுக்கோங்க. ஒன்று ஃப்ரண்ட் பீஸ், ஒன்று பேக் பீஸ், ரெண்டு ஃபோல்டிங் சைடு வர மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி மேல் பக்கம் ஃபோல்டிங் வர மாதிரி இருக்கு. இப்போ நம்ம மார்க்கிங்க்கு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே மேலே வந்துட்டு ஃபோல்டிங் வர மாதிரி மடிச்சு போட்டிருந்தோம். ஸோ சென்டர்லேயும் நம்ம ஃபோல்டிங்கை கட் பண்ணிடலாம். இப்போது ஒன்று ஃப்ரண்ட் பீஸ், இன்னொன்று பேக் பீஸ், பாட்டம் லைனிங் கிளாத் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கீழே பாட்டமோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் வித்துக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு நடக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். நடக்கும் போது நமக்கு சிக்காது, தடுக்காமல் இருக்கும். ஸோ நம்ம பாட்டம் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒன்று ஃப்ரண்ட் பீஸ், இன்னொன்று பேக் பீஸ். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் லேயர் மேக்ஸியோட டாப் போர்ஷன் அண்ட் பாட்டம் போர்ஷன் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டாப் போர்ஷன் லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி சாரீ மேலே போட்டு லைனிங் கிளாத்தோட வித்துக்கு ஏற்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம சென்டர்லையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதே மாதிரியே நம்ம பாட்டம் அந்த 3 லேயர் பீஸ் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அந்த 3 லேயர் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் பீஸோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 இன்ச், கூட ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 12 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் லேயர் பீஸும் 11 இன்ச் தான், கூட ஒரு 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 12 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேர்ட் லேயர் பீஸோட லென்த்தும் 11 இன்ச் தான், கூட ஒரு 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி 13 இன்ச்சுக்கு தேர்ட் லேயர் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் லேயர் பீஸோட வித் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ டாப் போர்ஷனோட லைனிங் கிளாத்தை லேயர் பீஸுக்கு மேலே போட்டு இந்த மாதிரி டாப் போர்ஷனோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாப் போர்ஷனோட வித் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் வந்துட்டு விடணுன்றதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் போட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 லேயர் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தை 2ஆக மடித்து போட்டுட்டு 3 லேயர் பீஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஃப்ரண்ட் லேயர் பீஸ் தனியாக, பேக் லேயர் பீஸ் தனியாக ரெண்டுமே வந்துட்டு கிடைக்கும். 36 சைஸ் 3 லேயர் மேக்ஸி பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.